கதர் அணிந்தவர்கள் எல்லாம் காந்தியவாதி, பேச தெரிந்தவர்கள் எல்லாம் அரசியல்வாதி, பேனா பிடித்து எழுதுகிறவர்கள் எல்லாம் எழுத்தாளர், கருப்பு உடை அணிந்தவர்கள் எல்லாம் வழக்கறிஞர், காவி உடை அணிந்தவர்கள் எல்லாம் சாமியார், காக்கி சட்டை அணிந்தவர்கள் எல்லாம் காவல்துறை அதிகாரி ஆகிவிட முடியாது. இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, குரலற்ற மக்களுக்காக தன்னையே எரியும் தீபமாக அர்ப்பணித்துக் கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற மான தமிழன், மர தமிழன், வீர தமிழன், முத்தமரன் டி. வேல் முருகன் அவர்களின் அன்பு தம்பி குணாஜியின் புரட்சிகர வணக்கங்கள். முதலில் தலைவர்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டு அப்புறம் பேசி சீக்கிரமா முடிச்சிடுறேன். மாநில கலை இலக்கிய அணியினுடைய செயலாளராக திரைத்துறை சார்ந்த என்னை நியமனம் செய்ததற்கு நான் சார்ந்திருக்கின்ற திரைத்துறையின் சார்பாக நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஆர்ப்பாட்டத்திலே வடவனுடைய ஆதிக்கத்தை எதிர்த்தும் செம்மணியிலே நடைபெற்ற அந்த புதைக்குழிக்கு ஆதரவு கேட்டு ஐநாவை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவருக்கு நாம் அனைவரும், இந்த தமிழ் சமூகமும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. இன்று நாம் திமுக கூட்டணியிலே இருந்தாலும் கூட, 1000 கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட, திமுக அரசிலே தப்பு என்றால் தட்டி கேட்பதும், சரி என்றால் தட்டி கொடுப்பதும் வேல் முருகனுடைய பாணி. அதை யாரும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. இன்று எடப்பாடி அவர்களோ அல்லது மற்ற கட்சிகளோ கூட்டணி பேரங்கள் பேசிக் கொள்வதற்காக சட்டமன்ற தேர்தலிலே இத்தனை சீட்டுகள் வேண்டும், இந்த தொகுதிகள் வேண்டும் என்று சொல்லி பங்கீடு செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு மான தமிழன் இந்த இனத்திற்காக இத்தனை 1000 பேர்களை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவருக்கு மட்டும்தான். நேற்று வந்த கூத்தாடி, நானும் கூத்தாடி, அந்த கூத்தாடி நாளைய முதல்வர் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார். யார் தலைவன்? இத நான் சொல்றதை விட கேப்டன் விஜயகாந்த் சொன்னா எப்படி இருக்கும்? எவன்டா தலைவன்? இந்த நாடு நல்லா இருக்கும் நினைக்கிறவன் தான்டா தலைவன். நாசப்படுத்துறவன், சேதப்படுத்துறவன், கலங்கப்படுத்துறவன், கோடி கோடியா கொள்ளையடிக்கிறவன் இனிமேல் கோட்டைக்கு போக முடியாது. நீங்க போக வேண்டிய இடம் சென்ட்ரல் ஜெயில், வேலூர் ஜெயில், பாளையங்கோட்டைக்குடா. அப்படித்தான் சொல்லணும். இன்று கோடி கோடியாக கொள்ளையடிக்காமல் ரசிகர்களுடைய அல்லது மக்களுடைய மனங்களை தனது போராட்டத்தின் வாயிலாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற காதல்காரன் தான் நமது அண்ணன் வேல் முருகன் அவர்கள். ஆனால் கூத்தாடி படங்களிலே நடித்துக் கொண்டு இதே மேடையிலே, இதே பகுதியிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள். அவர் நான் தான் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலாவது, ஒரு கட்சியினுடைய பெயரை வைக்கிற பொழுது ஒரு வல்லுநர்களை வைத்து அல்லது ஒரு நிர்வாகிகளை வைத்து ஒரு கட்சி தமிழிலே பெயர் வைக்க போகிறோம், அந்த கட்சியை ஆங்கிலத்தில் வடிவமைத்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு பேசிக்கல் நாலேஜ் கூட இல்லாத ஒரு தற்குறி அணில் குஞ்சுகள். யார் முதல்ல டிவிக்கேனா? யார் டிவிக்கேனா? நாம தான் முதல்ல டிவிக்கே. நேத்து வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் வச்சுட்டு இக்கு போட தெரியாம டிவி கேடு போட்டு இப்ப டிவி கேட்றா. அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி டீயை போய் விழுகுறா, ஒரு ஓரமா போய் விழுக. டிவி கே என்று சொன்னால் அது மானத்தமிழன், மரத்தமிழன், வீரத்தமிழன், முத்தமிழன் தி. வேல் முருகன் மட்டும்தான். இதை தம்பிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வேற மேடை, அண்ணன் நிறைய பேசுவாங்க. நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக விரும்பல. நான் உள்ள போயிட்டு வெளியில வர்றேன். ஏன்னா வைரத்தால தான் அறுக்க முடியும். அது மாதிரி கூத்தாடியால தான் வெல்ல முடியும். சரி, ரைட் விஜய் அவர்களே, ஒத்த சீட்டு வேல்முருகன், இந்த ஒத்த சீட்டு தாண்டா ஸ்டேட்டையும் சென்ட்ரலையும் ஆட்ட வச்சுட்டு இருக்க அயோக்கிய பயல்களா. யார பாத்துறா ஒத்த சீட்டு? 233 எம்எல்ஏக்களுக்கும் முன் உதாரணமாக அறிவிலும், ஆற்றலிலும், பேச்சிலும், சிந்தனையிலும், செயலிலும், சிரிப்பிலும், புன்னகையிலும் அடுக்குமொழிக்கு சொந்தக்காரட்டாங்க அண்ணன். நீ என்ன ஒத்த சீட்டு வச்சிருக்க தற்குறி பயல்களா? பார், ஓ பாடியிலே சொல்றேன். தண்ணி விடுங்க அண்ணே, ஒரு நிமிஷத்துல முடிச்சே. ஒரு ஃப்ளோர்ல தண்ணி விடு, சீக்கிரமா. ஏன்னா கொலவரியில் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு நான் இறங்கிடுவேன். தூக்கி போட தோழர், தூக்கி போடுங்க, முடிச்சுக்கிறேன். அடுத்து மெயின் மேட்டர் இருக்கு.
வைரத்தை எதால இருக்கணும்? வைரத்தால இருக்கணும். அது மாதிரி கூத்தாடி தான் பேஸ் பண்ணணும். இதே விஜய் அவர்கள் ஒரு படத்துல சொன்னாரு, நான் ஆடு வெட்டிருக்கும், மாடு வெட்டிருக்கும், கோழி வெட்டிருக்கும், கொக்கு வெட்டிருக்கும், குருவி வெட்டிருக்கும், நீ அருவா பிடிப்ப, உனக்கு அருவா பிடிக்க தான் தெரியும், எனக்கு அருவா செய்ய தெரியும்னு சொன்னாரு விஜய். நான் சொல்றேன், உனக்கு அருவா மட்டும்தான் செய்ய தெரியும், என் ஆளுக்கு அணுகுண்டே செய்ய தெரியும். வரியா? போட்டபட பனையூர்ல ஒரு புல் பூண்டு கூட இருக்காது. எச்சரிக்கை கொடுக்கிறேன், உனக்கு அருவா செய்ய மட்டும்தான் தெரியும், என் ஆளுக்கு அணுகுண்டே வெடிக்க தெரியும். தோழர் தமிழரசனோடு இருந்தவர், மேதகு பிரபாகரனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர். உனக்கு கொள்கை என்ன? உன்னுடைய கோட்பாடு என்ன? வாட்ஸ் ஃபார் பிரின்சிபல் அல்ல வாட்ஸ் ஃபார் எத்திக்ஸ்? நீ சொல்லு. நீ வந்தா என்னத்தை செய்வ? என்ன செய்வ? நீ சொல்லு. உனக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது. நீ வச்சிருக்கியே மாநில செயலாளர் புசி, மாலை வணக்கம்னு சொல்ல தெரியலப்பா அந்த அயோக்கிய பையலுக்கு. மாலைல வணக்கங்களை உடைய கொண்டே உரிமை கொண்டு தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் மொழியை சுவாசிக்கிட்டு ஒரு மாலை செயலாளரே, ஒரு நிமிஷம் என்ன நீங்க பாக்குறீங்க, ஒரு ஃப்ளோ மிஸ் ஆகுது, முடிச்சிடுறேன். மாலை வணக்கம்னு சொல்ல தெரியல. ஓ தற்குறி அணில் குஞ்சுகளுக்கு ஒண்ணுமே தெரியல. என் தலைவட்ட என் தம்பிகிட்ட கேளு, வேல்முருகனா யாரு? அது ஒரு வரலாற்று பெரும் நெருப்பு. அந்த நெருப்புட்ட உன் பருப்பு வேகாது. அதை மட்டும் எச்சரிக்கிறேன். நீ வந்துட்டு யூடியூப் இருக்கு, சின்ன பசங்களை விட்டுட்டு ஒத்தச்சிட்டு வேல்முருகன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறதாப்பா. நீ எந்த தொகுதியில நிக்கிறன்னு சொல்லு விஜய் அவர்களே. என் தலைவன் ஆணையிட்டால் அந்த தொகுதியில நாடுகிற ஓடைய சாப்பிடுற வா. நீ மோதிப்பாரு. கருத்தியல் ரீதியாக எழுத்துறியாக எது வென்றாலும் எடுத்துக்கொள். என் தலைவனை எதிர்ப்பதற்கு இந்த மண்ணிலே எவருவருக்கும் இல்லை. திமுகவுடைய கூட்டணி இருந்தாலும் கூட அனைத்து வகையான போராட்டங்களுக்கு முன்னின்று அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக, அனைத்து மக்களையும் நேசிக்கின்ற ஒரு தலைவராக, இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற தலைவரின் தலைமையின் கீழ் செயல்பட்டு தம்பிகளே, நீங்கள் யூடியூப்ல, இணையதளத்தில், பேஸ்புக்ல கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி பன்ருட்டியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை பறந்து விரிந்திருக்கிறது, காற்றாய் மலையாய். எனவே வந்திருக்கிற தம்பிகள் அனைவருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கலை இலக்கிய மாநில செயலாளர் சார்பாக புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் முத்தமிழன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.